பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. தோல் மற்ற உறுப்புகளை எல்லாம் விட சம்மர்ல ரொம்ப பாதிக்கப்படக்கூடியது. ஏன்னா அது வெளியில இருக்கிறதுனால மட்டும் இல்லை, அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தை ஒரே சீரா வைக்கக்கூடிய ஆர்கன் அதுதான். தோல் ஒரு அந்த அகல் சூழலுக்கும் புற சூழலுக்கும் நடுவில் ஒரு மீடியம் மாதிரி இருக்குது. அதுவும் நம்ம ஊர் மாதிரி ஹாட்டர் அண்ட் ஹாட்டஸ்ட் எப்போவுமே வெப்பமாக இருக்கக்கூடிய ஊரில் அது தோல் ரொம்ப அதிகமாக செயலாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ் நம்ம தமிழ்நாட்டில் கடலோர பகுதியில் தான் இருக்குது. ஸோ அதனால் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வெயிலும் அதிகமாக இருக்கும், வேர்வையும் அதிகமாக வரும். ஸோ வெயில் வேர்வை ரெண்டும் அதிகமாக வரும்போது இந்த சன்ஸ்கிரீன் உபயோகிக்கிறது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலி நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயம். இப்போ நிறைய பேர்த்துக்கு நாம் பார்க்கும்போது இந்த மூக்குக்கு மேலே அப்புறம் இந்த சின் சைட்லலாம் ஒரு மாதிரி ஆயில் ஆகிறது அங்கே தான் ஆகும், ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால அங்கே தான் ஆகும், இந்த ஏரியாக்கள்லாம் ஆகும். ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏரியாக்கள் மட்டும் அவ்வளோ டேமேஜ்? அதுதான் நம்ம முகத்தில் ப்ரொஜெக்டடாக வெளியில் இருக்குது. ஸோ சூரிய ஒளினாலையும் பொல்யூஷன்னாலையும் ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகக்கூடியது நம்ம உடல்லையே முதல்ல அங்கே தான். எல்லாரும் சொல்ற ட்ரை ஸ்கின்னு, ஆயில் ஸ்கின்னு, உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் ஆயில் ஸ்கின்னாக இருக்கீங்க, அதனால உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ட்ரை ஸ்கின்னு பிரைட்டாக இருப்பாங்க, பார்க்க நல்லா பளிச்சுன்னு இருப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு சில மிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் அப்படிலாம் கேட்டகரி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாருடைய ஸ்கின்னும் ஒரே மாதிரி தான். நம்ம உடம்பு முழுக்கவே எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முடிக்கும் ஒரு ஆயில் செக்ரெட்டிங் கிளாண்ட் இருக்குது. ஸோ அந்த ஆயில் நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் அந்த ஆயில் சுரந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, இந்த ஆயிலி ஸ்கின் ஒரு கெடுதி கிடையாது. அந்த ஆயிலி லேயர் இருக்கிறதுனால தான் எல்லா பொல்யூஷனும் எல்லாமே அது அந்த ஆயிலி லேயர் மேலே ஒட்டிக்குது. வாஷ் பண்ணோன்னா ஈஸியாக போயிடுது. பியர்டு ஆயிலோட பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு வந்திருக்கு. உண்மையிலேயே அந்த ஆயில் போட்டால் பியர்டு வளருமா? பக்கா ஃப்ராட் அது ஒரு ஆண்களுடைய அடையாளமாக ஒரு ஜெண்டர் டிஃப்ரென்ஸ்க்காக இயற்கை படைச்சிருக்க ஒழிய அது ஆண்மைக்கான அடையாளம் இல்லை. ஸோ பியர்டு க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணவே முடியாது. ஏன்னா அங்கே ஏர் ஃபாலிக்கலே இல்லை. உண்மையிலே இந்த மஞ்சள் போட்டா முடி வளராதுன்னு ஒன்று சொல்றாங்களே, அது அந்த மித்து என்ன சார்? மஞ்சளுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்படி பார்த்தா மஞ்சள் விலையெல்லாம் எங்கேயோ போயிருக்குமே. மஞ்சள் ஒரு கிருமி நாசினியா பயன்பட்டுருக்கு. உணவுல சேர்த்துக்கிட்டா மஞ்சள் ரொம்ப நல்லது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அதே மஞ்சள் இப்ப என்னன்னா மக்கள் கிச்சன்ல பாக்குறது எது நல்லதுன்னு இருக்கெல்லாம் மூஞ்சில பூச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம ஒரு மருவை நூலை வச்சு முடியெல்லாம் வச்சு கட்டுவாங்க. இன்னும் பலமா இருக்கணும் யானை முடியெல்லாம் கட்டுவாங்க. ஓகே, ஆனா நிறைய மரு இருக்கிறவங்க அங்கங்க அது என்ன ஆகும்னா அப்படி கட்டும்போது அது இன்ஃபெக்ட் ஆகி மேற்கொண்டு ஒரு பெரிய புண்ணாயிடும். அதை எடுக்கணும் அப்படிங்கிறத விட ஏன் அந்த மரு வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒருத்தருக்கு மரு ஒரு 20 மருவுக்கு மேலே இருக்குது, வேறு ஷேப்பில் வேறு கலரில் இருக்குது அப்படின்னா அவர் நிச்சயமாக அவருக்கு சுகர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தோல் மருத்துவர் டாக்டர் முருகசுந்தரம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் சம்மர் வர இருக்குது, இன்னும் ஒரு மாதத்தில் சம்மர் தொடங்குது. இப்போவே வெயில் பயங்கர கடுமையாக இருக்குது. இந்த வருஷம் இயல்பை விட அதிகமாக இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எல்லா வருஷமும் அப்படி தான் இருக்குது. ஆமாம், இப்போ இன்னும் நாளுக்கு நாள் அது அதிகரிச்சுட்டே போகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த சமயத்தில் தோல் தொடர்பான வியாதிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக வருங்கிற மாதிரியான எச்சரிக்கைகள் விடுக்கப்படுது. சன்ஸ்க்ரீன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. ஸோ இந்த சம்மரை நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம்? சன்ஸ்க்ரீன் எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்? அதான் இப்போ தோல் மற்ற உறுப்புகளை எல்லாம் விட சம்மரில் ரொம்ப பாதிக்கப்படக்கூடியது. ஏன்னா அது வெளியில் இருக்கிறதுனால மட்டும் இல்லை, அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தை ஒரே சீராக வைக்கக்கூடிய ஆர்கன் அதுதான். நிறைய பேருக்கு அது தெரியாது. நம்ம உடம்புல இந்த 98.6ங்கிற அந்த டெம்பரேச்சர் எப்படி மெயின்டைன் ஆகுது அப்படின்னா அது தோல்னால தான். ஸோ தோல் ஒரு அந்த அகல் சூழலுக்கும் புற சூழலுக்கும் நடுவில் ஒரு மீடியம் மாதிரி இருக்குது. புறச்சூழலில் வரக்கூடிய தட்பவெட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப அகசூழல் இருக்கக்கூடிய தட்பவெட்பம் ஒரே சீராக இருக்கணும். புறச்சூழலில் என்ன வேணாலும் மாறலாம், ஏறலாம் இறங்கலாம், என்ன வேணாலும் ஆகலாம். ஆனால் அகசூழலில் இருக்கிற டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அதை பண்ணுறது ஸ்கின் தான். ஸோ அதனால் சம்மரில் அதுவும் நம்ம ஊர் மாதிரி ஹாட்டர் அண்ட் ஹாட்டஸ்ட் எப்போவுமே வெப்பமாக இருக்கக்கூடிய ஊரில் அது தோல் ரொம்ப அதிகமாக செயலாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நம்ம ஊரில் வெப்பம் மட்டும் இல்லை, ஹியூமிடிட்டியும் அதிகம், ஈரப்பதம், காற்றில் இருக்க ஈரப்பதம் அதிகம். ஏன்னா நம்ம கடலோர பகுதியில் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ் நம்ம தமிழ்நாட்டில் கடலோர பகுதியில் தான் இருக்குது.
ஸோ அதனால் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வெயிலும் அதிகமாக இருக்கும், வேர்வையும் அதிகமாக வரும். ஸோ வெயில் வேர்வை ரெண்டும் அதிகமாக வரும்போது இந்த சன்ஸ்க்ரீன் உபயோகிக்கிறது அப்படிங்கிறது வந்து ப்ராக்டிக்கலி ஒரு நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயம். சன்ஸ்க்ரீன் போடுங்கன்னு சொல்லிடலாம், சும்மா எதை வேணால் விற்கலாம். எஸ்பிஎஃப் வந்து இப்போல்லாம் இது என்ன சொல்கிறது 15, ஆமாம் செல்லிங் பாயிண்ட் ஆகி இப்போலாம் அந்த பட்டாசு மாதிரி ஆயிடுச்சு. 1000 வாலா 5000 வாலா வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சும்மா எஸ்பிஎஃப் அதிகமாக இருந்தால் அதை போட்டுட்டு எங்கே வேணாலும் சுற்றலாம், நமக்கு ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாயை உருவாக்கப்படுது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எஃபெக்டிவாக இருக்காது சார்? எஃபெக்டிவாக இருக்கும், பட் ஆனால் எஃபெக்டிவாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. நாம் இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலையில் அதை யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். இப்போ வெள்ளைக்காரங்களுடைய ஊரில் அதை யூஸ் பண்ணலாம். அப்போ அவங்களுக்கு வந்து ஹியூமிடிட்டி ரொம்ப கம்மி. அது சன்ஸ்க்ரீன் ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட்டும் கொடுக்கும், அதே சமயத்தில் அது வந்து வேர்வையில் வழிஞ்சிடாது. இப்போ நம்ம ஊரில் சன்ஸ்க்ரீன் போட்டோம்னா அது வேர்வையில் வழிஞ்சு ஊற்றி அதுவே ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். அதனால தான் நம்ம ஊரில் சன்ஸ்க்ரீனை வந்து யாரும் கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்காக சன்ஸ்க்ரீனாக உபயோகிக்காமல் இருக்க முடியாது. ஸோ வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டு நம்ம பைக்கில் வரும்போதோ இல்லை காரில் வரும்போதோ கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி வரணும். இப்போ ஹெல்மெட் போட்டு அந்த ஹெல்மெட்டில் வைசர்லாம் போட்டு வரணும். ஆஃபீஸ்க்கு வந்த பிறகு திரும்ப அதை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப ரீஅப்ளை பண்ணணும். ஏன்னா சன்ஸ்க்ரீன் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்கின்னுக்கு வரக்கூடிய டேமேஜ் வந்து சன்னால் மட்டும் இல்லை, அது வந்து இப்போ சூரிய ஒளி மட்டும் கிடையாது, அதாவது ஒளி தான். அதாவது சூரியன்லேருந்து வர்ற ஒளி மட்டும் இல்லை, எல்லா ஒளியுமே. இப்போ இந்த மாதிரி பிரைட் லைட்டு கூட நமக்கு வந்து டேமேஜ் ஏற்படுத்தலாம். ஸோ அப்போ அந்த லைட் டேமேஜ், அதனால தான் பாலிமார்ஃபஸ் லைட் எரப்ஷன்னு சொல்லுவோம். அந்த ஒளியினால் வரக்கூடிய பாதிப்புகளை கலெக்டிவாக பாலிமார்ஃபஸ் லைட் எரப்ஷன்னு சொல்லுவோம். ஸோ அந்த லைட் எல்லா விதமான விசிபிள் லைட், நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒளி எல்லாமே நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஸோ இப்போ அதனால தான் இந்த விசிபிள் லைட்டையும் நம்ம விசிபிள் லைட் நம்ம ஸ்கின் மேலே படாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு டிண்டட் சன்ஸ்க்ரீன்ஸ் வந்திருக்கு நிறைய. அதை வந்து அதுக்கான ஸ்பெஷல் சன்ஸ்க்ரீன் அது ஜிங்க் ஆக்சைடு, டைட்டானியம் டை ஆக்சைடு, அது மாதிரி நிறைய சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மேட் ஃபினிஷாக இருக்கும். அது வந்து ரொம்ப வேர்வை வரும்போது கூட போடலாம், ரொம்ப அந்தளவுக்கு வழிஞ்சு ஊற்றாது, ரொம்ப ஒரு அருவருப்பான அசிங்கமான தோற்றத்தை ஏற்படுத்தாது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ அதை நம்ம ஆஃபீஸ்க்கு வந்த பிறகு திரும்ப வாஷ் பண்ணிவிட்டு ரீஅப்ளை பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் இவ்வளவு சிரமப்படுவானே, திரும்ப ஒரு தடவை போட்டு அப்புறம் திரும்ப மக்களுக்கு வந்து தலை குளிக்கவே அவ்வளோ யோசிக்கும் போது அதுக்கே நேரம் இல்லை, தண்ணியும் இல்லை. இப்படி இருக்கும்போது எதுக்கு இவ்வளோலாம் கஷ்டப்படுவானே, அதுக்கு ஃபிசிக்கலாக நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது வீட்டுக்குள்ளேயே ஹெல்மெட் போட்டு வைசர் போட்டு இந்த கழுத்துக்கு பின்பக்கம் வந்து எக்ஸ்போஸ் ஆகும், இப்படி வண்டி ஓட்டும் போது இந்த இடம் படும். ஸோ அதில் ஒரு கர்ச்சீஃப் போட்டு மூடிட்டு ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னாடி ஸ்கேல்பில் ஒரு ஸ்கார்ஃப் போட்டு கவர் பண்ணிவிட்டு, ஸோ அப்போ தான் அந்த வேர்வையெல்லாம் வந்து டேண்ட்ரஃப் அதிகமாகாமல் இருக்கும். ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டு க்ளவுஸ் போட்டு முழுக்க தோலை வந்து வெயில் படாத சூரிய ஒளி படாத அளவுக்கு கவர் பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து நம்ம சேஃபாக இருக்கோம், நம்ம சூரிய ஒளி படாமல் இருக்கோம். ஸோ இப்படி அந்த மாதிரி ஃபிசிக்கல். ரெண்டாவது மாஸ்க்கு, நம்ம காரில் போகிறோம் அப்படிங்கும்போது ஹெல்மெட் போட முடியாது. ஸோ ஒரு கூலர்ஸ் பெருசாக போட்டு மாஸ்க் போட்டுட்டோம்னா அதுவே 90% ஆஃப் த ஃபேஸை கவர் பண்ணிடும். நிறைய பேர் நினைப்பாங்க நான் ஏசி காரில் தான் போகிறேன், ஏசி ஆஃபீஸில் தான் இருக்கேன், எனக்கு ஒளியே படாது அப்படின்னு. அப்படி இல்லை. ஆனாலும் இந்த ரிஃப்ளெக்டட் இப்போ கார் விண்டோஸ்லேருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்டட் லைட் மூலமாகவும் நமக்கு பாதிப்பு ஏற்படலாம். ஸோ காருக்குள்ளே இருந்தாலும் அவங்க ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டுக்கணும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும். இந்த கொரோனா காலத்தில் நம்ம அந்த மாஸ்க் யூஸ் பண்ணல, அதை தூக்கி போட்டுறாமல் அந்த பழக்கத்தை கைவிடாமல் திரும்பவும் அந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ரெண்டு வகையில், ஒன்று வந்து ஒரு 75-80% அந்த ஃபேஸை அது கவர் பண்ணிடும். ரெண்டாவது இந்த தூசி எதுவும் படாமல் நமக்கு டஸ்ட் அலர்ஜி இல்லாமல், நிறைய பேருக்கு இப்போ பொல்யூஷனால் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் ஸ்கின் வழியாக மட்டும் இல்லை, மூக்கு வழியாகவும் உள்ள போய் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அதனால் இந்த மாஸ்க் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கும். சரி, இப்போ ஃபுல்லாக இப்படி கவர் பண்ணும்போது ஏர் உள்ளே போகாமல் வேர்வை வந்து அதுவே ஒரு சில பேர்த்துக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒரு மாதிரி இதாகும், அந்த மாதிரி அளவுக்கு. ஏன்னா இங்கெல்லாம் மூக்கு வழியாக ஓட்டை இருக்குல்ல, அப்படிலாம் மூச்சு முட்டிடாது, அந்த அளவுக்குலாம் இல்லை. அதாவது மாஸ்க் வழியாக உங்களுக்கு அந்த இப்போ கிளாத் மாஸ்க்கோ இல்லை பேப்பர் மாஸ்க்கோ இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற போர்ஸ் வழியாலாம் போயிடும். அது ஒன்றும் அது இவ்வளோ பெரிய இது இல்லை, அது
இப்போ ப்ராக்டிக்கலி அதெல்லாம் ஒன்றும். எஸ் சார். இப்போ நிறைய பேத்துக்கு நாம பார்க்கும்போது இந்த மூக்குக்கு மேலே அப்புறம் இந்த சின் சைட்லலாம் வந்து ஒரு மாதிரி ஆயில் ஆகிறது அங்கே தான் ஆகும், ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால அங்கே தான் ஆகும், இந்த ஏரியாக்கள்லாம் ஆகும். ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏரியாக்கள் மட்டும் அவ்வளோ டேமேஜ்? அது இந்த மாலார் ஏரியான்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் மாலார் ஏரியான்னு பேர். அதுதான் வந்து நம்ம முகத்தில் ப்ரொஜெக்டடாக வெளியில் இருக்குது. இப்போ நம்ம கண்ணு உள்ளுக்குள்ளே இருக்குது, வாய் உள்ளுக்குள்ளே இருக்குது, இந்த மூக்கை சுற்றி இருக்கிற இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற இந்த போன் ப்ராமினன்ஸும் தான் இந்த மாலார் ப்ராமினன்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் வந்து நமக்கு ப்ரொஜெக்டடாக நம்ம முகத்தில் முதல்ல வெளியில் வரக்கூடியது, தெரியக்கூடியது அதுதான். ஸோ சூரிய ஒளினாலையும் பொல்யூஷன்னாலையும் ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகக்கூடியது நம்ம உடல்லையே முதல்ல அங்கே தான். ஸோ அதனால தான் அங்கே நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால தான் இந்த ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ்லாம் இங்கே மட்டும் சன்ஸ்க்ரீன் போட்டுக்குவாங்க, அதனால் வெள்ளையாக இங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க. அது ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன், இந்த ஜிங்க் ஆக்சைடு க்ரீம் அது. ஸோ அது இந்த இடத்த வந்து கவர் பண்ணிக்குவாங்க. மங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பெண்களுக்கு கருப்பாக வரும் அந்த இடத்துல, மலைப்பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு வரும், வெயிலில் ரொம்ப சுற்றுறவங்களுக்கு வரும். அந்த மங்கு ஆக்சுவலாக அது வங்குன்னு பேர், அந்த வங்கும் இந்த இடத்துல தான் வரும். ஸோ இதுதான் ரொம்ப அதிகமாக பாதிப்படையக்கூடிய இடம். சரி, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாரும் சொல்ற ட்ரை ஸ்கின்னு, ஆயில் ஸ்கின்னு. உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் ஆயில் ஸ்கின்னாக இருக்கீங்க, அதனால உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ட்ரை ஸ்கின்னு பிரைட்டாக இருப்பாங்க, பார்க்க நல்லா பளிச்சுன்னு இருப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு சில மிட்ஸ் எல்லாம் இருக்கு. உண்மையிலே ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதெல்லாம் கிளப்பி விடுறது வந்து மெயினாக இந்த பியூட்டிஷியன்ஸு, காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் விற்கிறவங்க, அவங்க அப்போதானே ட்ரை ஸ்கின்க்கு ஒரு ப்ராடக்ட், ஆயில் ஸ்கின்க்கு ஒரு ப்ராடக்ட் வைக்கலாம். ஆனால் அப்படிலாம் கேட்டகரி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாருடைய ஸ்கின்னும் ஒரே மாதிரி தான். சில இடங்கள் ஆயிலியாக இருக்கும், சில இடங்கள் ட்ரையாக இருக்கும். இப்போ அதே மாதிரி சில வயசில் ஏஜில் வந்து ஃபுல்லாகவே ஆயிலியாக இருக்கும், சில ஏஜில் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அது ஏன் சில இடங்கள் ஆயிலியாக இருக்குது, சில இடங்கள் ட்ரையாக இருக்குது அப்படின்னா, அப்பர் பார்ட் ஆஃப் த பாடியில் நம்ம உடம்பு முழுக்கவே எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முடிக்கும் ஒரு ஆயில் செக்ரெட்டிங் கிளாண்ட் இருக்குது. அதுக்கு பேர் பைலோசெபேஷியஸ் யூனிட்னு பேர். உடல் முழுவதும் அது ஆயில் சுரந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஸ்கின்ல வந்து ஃபுல்லாக நிறைய முடி இருக்குது. முடி இல்லாத இடம் வந்து உள்ளங்கை உள்ளங்கால் மட்டும்தான். அந்த முடி இருக்கிற இடத்துல பூராமே இந்த செபேஷியஸ் கிளாண்டுங்கிற ஆயில் செக்ரெட்டிங் கிளாண்ட் இருக்குது. அது இயற்கையே நம்மளை உருவாக்கியிருக்கு. அப்படி ஒரு முடிக்கும் ஒரு ஆயில் பாட்டில் கொடுத்துருக்கு இயற்கை. ஸோ அந்த ஆயில் நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் அந்த ஆயில் சுரந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் பைலோசெபேஷியஸ் யூனிட்னு பேர். அந்த செக்ரேஷன் பேர் சீபம்னு பேர். இந்த சீபம்ங்கிற ஆயில் வந்து நம்ம நெய் மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், அது சுரந்துக்கிட்டே இருக்கும். அது இந்த குறிப்பிட்ட வயசில், இப்போ ஒரு 13 வயசுலேருந்து 23, 24 வயசு வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும்னா தலையில். ஏன்னா தலையில் தான் நிறைய முடி இருக்குது, நம்ம 1 மில்லியன் ஹேர் இருக்குது. ஸோ அங்கே நிறைய ஆயில் செக்ரேஷன் இருக்கும். அந்த ஆயில் செக்ரேஷனால தான் அதை நம்ம வாஷ் பண்ணாமல் விடுறதுனால டேண்ட்ரஃப் வருது. அதை நம்ம ரெகுலராக வாஷ் பண்ணணும். அதே மாதிரி முகத்தில் மீசை தாடி இருக்கிற இடத்துல முகத்தில் ஃபுல்லாக நிறைய ஆயில் செக்ரேஷன் இருக்கும். கழுத்தில் அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி வரைக்கும் ரொம்ப ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதுக்காக மற்ற இடங்களில் ஆயில் இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை, எல்லா இடத்துலையும் ஆயில் செக்ரேஷன் இருக்கும். இந்த குறிப்பிட்ட வயசில், இந்த டீனேஜ்லேருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் கூட சொல்லலாம், அப்போ அந்த ஆயில் செக்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் இயற்கையாகவே. சில பேருக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் இந்த ஆயில் செக்ரேஷன் இன்னும் அதிகமாக இருக்கும், சில உடலில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் கோளாறுகள்னால. இப்போ வயசு ஆக ஆக எண்ட் ஆஃப் த பாடி, இப்போ வந்து எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இப்போ கை கால் இந்த மாதிரி சில இடங்கள் வந்து ட்ரை ஆகும். அது வந்து ஏஜ்னாலையும் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் குறையிறதுனாலையும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயில் செக்ரேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நம்ம உடலில் எல்லா உறுப்புகளும் தன்னுடைய செயல்திறனை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே வர்ற மாதிரி இந்த ஆயில் செக்ரேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ எல்லாருக்குமே ஒரு சில இடங்கள், இப்போ முகம் வரைக்கும் பார்த்தா ஆயிலியாக இருக்கும், அப்புறம் சில இடங்கள் ட்ரையாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சம்மரில் ஆயில் செக்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், வின்டரில் ட்ரையாக இருக்கும். வின்டரில் கூட மற்ற இடங்கள் ட்ரையாக இருந்தால் கூட முகம் ஆயிலியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இன்னாருக்கு ஆயிலி ஸ்கின், யாருக்கு ட்ரை ஸ்கின் அப்படின்லாம் பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் ஒரு தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வயசை பொறுத்து, அவங்களுடைய ஹார்மோன்களை பொறுத்து, அவருடைய உடல் பருமனை பொறுத்து ஆயிலி ஸ்கின்னும் ட்ரை ஸ்கின்னும் மாறிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு தகுந்தபடி நம்ம எது அதிகமாக ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருக்கோ அப்போ அதை நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இந்த ஆயிலி ஸ்கின் ஒரு கெடுதி கிடையாது. இவ எல்லாரும் நினைக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின், அது ஒரு வியாதியா வந்து சொல்லுவாங்க. பார்க்க டல்லா இருக்கு ஃபேஸ் அப்படினா அவங்களே ஆயிலி ஸ்கின் இருக்கனால தான் நம்ம ஃபேஸ் நல்லா இருக்கு, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இன்ஃபேக்ட் ஆன் தி கான்ட்ரரி, ஆயிலி ஸ்கின் இருக்கறனால தான் நம்ம முகம் நல்லா பொலிவா தெளிவா இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஆயில் செக்ரேட் ஆகுது, வெளியில் போகிறோம், மேலே எல்லா டஸ்ட்டும் என்ன ஆகுது, நம்ம ஸ்கின்னை போய் அட்டாக் பண்ணாமல் அந்த ஆயில் லேயர் மேலே போய் ஒட்டிக்குது. கடவுள் வந்து ஒரு ஆயில் லேயரை தனியாக எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு நமக்கு. இயற்கையோ இறைவனோ நம்ம உடம்புக்கு மேலே, ஸ்கின்னுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்டிவ் லேயராக ஒரு ஆயிலி மேண்டில் கொடுத்துருக்காரு.
இப்போ நம்ம ஏர்போர்ட்லாம் போனால் அந்த லக்கேஜ் எல்லாம் ஒரு பாலித்தீன் பேப்பரில் ரேப் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி நம்ம ஸ்கின்னே ஒரு நமக்கு பாதுகாப்பு கொடுக்குற உறுப்பு தான். அதுக்கு மேலே அடிஷ்னல் ப்ரொடெக்ஷனாக இயற்கை வந்து இன்னொரு ஆயிலி லேயரை கொடுத்துருக்கு. அந்த ஆயிலி லேயர் இருக்கிறதுனால தான் எல்லா பொல்யூஷனும் எல்லாமே வந்து அது அந்த ஆயிலி லேயர் மேலே ஒட்டிக்குது. வாஷ் பண்ணோன்னே ஈஸியாக போயிடுது. நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், அந்த ஆயிலி லேயர் இல்லைன்னா என்ன ஆகும்? டைரெக்டாக போய் ஸ்கின் அட்டாக் பண்ணும், ஸ்கின்னே கெட்டு போயிடும், பழைய துணி மாதிரி ஆயிரும் நம்ம தோல். என்னைக்கும் இன்று புதிதாய் பிறந்தோங்கிற மாதிரி ஸ்கின் புது பொலிவாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஆயிலி லேயர் தான். ஆனால் மக்கள் எப்போவுமே நல்லது பண்ணுறவனை தானே குறை சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆயிலி ஸ்கின்னை தான் எனக்கு டல்லாக இருக்குது, அது எனக்கு வேண்டாம் அப்படிம்பாங்க. சார், பொதுவாக இந்த ஃபேஸில் இன்னொரு எல்லாரும் ஒரு முக்கியமாக கன்சர்னாக பார்க்குறது இந்த பியர்டு தான் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. அது குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நமக்கு இன்னும் பியர்டு வரலையே, பியர்டு வச்சு தான் வந்து உட்காந்து பண்ணுறாங்க. பியர்டு இருந்தால் தான் வந்து இன்னைக்கு எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்கன்ற மனநிலைக்கு இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் போனதுக்கப்புறம் ஆயில், இந்த பியர்டு ஆயிலோட பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு வந்திருக்கு. உண்மையிலேயே இந்த ஆயில் போட்டால் பியர்டு வளருமா, நல்லா க்ரூம் ஆகுமா, இல்லை ஷேவ் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா அடர்த்தியாக வரும்லாம் நிறைய பசங்க பண்ணிகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உண்மையிலேயே இந்த பியர்டு பின்னாடி இருக்கிற மித் என்ன சார்? பக்கா ஃப்ராட் அது. அந்த பியர்டுங்கிறது வந்து ரேஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அரப் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பியர்டு இருக்கும், அதாவது சென்டர் ஆஃப் த குளோபில், சென்டர் ஆஃப் த வேர்ல்டில். அப்படி இந்த பக்கம் வர வர ஈஸ்ட் வர வர பியர்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். நமக்கு ஒரு மீடியமாக இருக்கும். இன்னும் சைனாலாம் போனால் ஆட்டு தாடி மாதிரி இங்கே மட்டும்தான் இருக்கும். ஜப்பானில் சுத்தமாக ஆம்பளைன்னு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. போக போக கொரியா, ஜப்பான்லாம் இன்னும் பியர்டு சுத்தமாக இருக்காது. இந்த பக்கம் வெஸ்ட் சைடு போக போக கொஞ்சம் ஒரு மீடியமாக இருக்கும். ஸோ இது வந்து ரேஷியல் டிஃப்ரென்ஸ். அது இயற்கை நம்மளை உருவாக்கும் போதே இப்படி தான் உருவாக்கியிருக்கு. ஸோ இது அடிப்படை. இது வந்து அந்த ஹேர் ஃபாலுக்குள்ளே அங்கே கிடையாது. அந்த பியர்டு வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ம்பாங்க. இப்போ பியர்டு வந்து நமக்கு இப்போ பை பர்த் இருக்கிறது இல்லை, தலையில் முடி இருக்கிற மாதிரி பியர்டு இருக்கிறது இல்லை இல்லையா. பியர்டு வந்து ஒரு 13 வயசு 12 வயசில் ஆரம்பிக்குது. அது நம்ம ஹார்மோன்ஸ், இப்போ ஆண்மைத்தன்மைக்கான ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் போது அது ஒரு செகண்டரி செக்ஷுவல் கேரக்டராக வருது. அது ஆண்களுக்கான அடையாளமாக அது வந்து உருவாகுது. ஸோ அது வந்து அந்த பர்டிகுலர் ஏஜில் அந்த ஹேர் ஃபாலுக்குள் இருந்தால் தான் அங்கே முடி முளைக்கும். இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு முடி பியர்டே வரல அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஆண்மை குறைவு இருக்கிறதா அர்த்தம் இல்லை. அது வந்து ஒரு ஆண்களுடைய அடையாளமாக ஒரு ஜெண்டர் டிஃப்ரென்ஸ்க்காக இயற்கை படைச்சிருக்கே ஒழிய அது ஆண்மைக்கான அடையாளம் இல்லை. இப்போ பியர்டு எதுக்கு இப்போ இளைஞர்கள்லாம் பியர்டு வளர்த்துக்கிறதே என்னென்னா, தான் ரொம்ப ஆண்மை மிக்கவன் வெளி உலகத்துக்கு காமிச்சுக்கிறான். அவனுடைய பேர் குரூப்புக்கு, அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு ஆண்மை நிறைய இருக்குன்னு காமிக்க தான் பியர்டு வளரணும்னு ஆசைப்படுறான். அவன் அப்படி நினச்சிக்கிறான். செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்னு ஒன்று இது இருந்தால் தான் நமக்கு ஆண்மை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் டெஸ்டோஸ்டெரான் நிறைய சுரந்தால் தான் பியர்டு வரும் அப்படிலாம் நினச்சிக்கிறான். அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த பியர்டுக்கும் ஆண்மைக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால் பியர்டு இல்லைனாலும் இப்போ என்ன சைனா கொரியாலெல்லாம் வந்து குழந்தை பிறக்காமையாக இருக்குது, அப்படி கிடையாது. ஸோ பியர்டு அதிகமாக இருக்கிறவங்கனாலும் சரி, நார்மலாக இருக்கிறவங்களும் சரி, அதுக்கும் ஆண்மைக்கும் சம்மந்தமே கிடையாது. ரெண்டாவது, எங்கே நமக்கு ஹேர் ஃபாலிக்கல்ஸ் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த முடி வளரும். அதில் என்ன ஆயில் போட்டாலும் சரி, ஷேவ் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் அந்த இடத்துல பியர்டு வர வைக்கவே முடியாது. இந்த ஷேவ் பண்ணுறதுல ஒரு பெரிய மித்து இருக்குது. இந்த அப்டுவர்ட்ஸ் பண்ணணும், டவுன்வர்ட்ஸ் பண்ணக்கூடாது. லேடிஸ் கூட இப்போ அவங்க முடி ரிமூவ் பண்ணுறதுக்கு வேக்சிங், த்ரெட்டிங் அதெல்லாம் பண்ணிக்குவாங்க. அதில் நிறைய அலர்ஜிக் ரியாக்ஷன் வரும். சில பேர் கெமிக்கல்ஸ் அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க, அதில் நிறைய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரும். ஆனால் அவங்க ஷேவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஷேவ் பண்ணால் முடி கட்டையாக வளர்ந்துரும், நிறைய ஜாஸ்தி வளர்ந்துரும் அப்படின்னு ஒரு மித்து காலங்காலமாக இருக்குது. அது மிகப்பெரிய பொய். அது ஒரு ஃபேக்டே கிடையாது. ஏன்னா நீங்கள் இப்போ ஷேவ் பண்ண பிறகு, நீங்கள் நம்ம ஷேவ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி தடவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொரன்னு இருக்கும். அது ஏன் அப்படின்னா, நம்ம முடியை வந்து இப்படி ஒரு ஆங்கிளில் கட் பண்ணுறோம். இப்படி முடி இருக்குது, இப்போ இந்த இடத்துல நீட்டிகிட்டு இருக்குது, இப்படி ஷேவ் பண்ணுறோம். அப்போ ஒரு ஆங்கிளில் தானே கட் ஆகும், ஸ்ட்ரெயிட்டாக கட் ஆகாது இல்லையா, ஒரு ஆங்கிளில் கட் ஆகும். அப்போ அந்த ஆங்கிளில் கட் ஆகும்போது நம்ம கையை வச்சு பார்க்கும்போது சொரன்னு இருக்கும். அது ஃப்ளஷ் டு த ஸ்கின் சர்ஃபேஸ் கட் ஆச்சுன்னா தெரியாது. நீங்கள் நல்லா 2-3 தடவை நல்லா க்ளோஸ் ஷேவ் பண்ணால் அது ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதனால் இப்படி இருக்கிறதுனால, இந்த ஆங்கிளில் இருக்கிறதுனால, சுரசுரப்பாக இருக்கிறதுனால முடி ரஃப் ஆகிடுதுன்னு அவங்களாம் நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தா பியர்டு இல்லாதவங்கலாம் நல்லா ஒரு நாளைக்கு 10 தடவை 20 தடவை ஷேவ் பண்ணால் பியர்டு நல்லா வளர்ந்துடணுமே. ஸோ பியர்டு க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணவே முடியாது. ஏன்னா அங்கே ஹேர் ஃபாலிக்கலே இல்லை, முடியினுடைய வேரே அங்கே இல்லை. ஸோ அதை வந்து நம்ம ஷேவ் பண்ணுறது மூலமாக இந்த பியர்டு ஆயிலுங்கிறது பக்கா ஃப்ராட். அது மிகப்பெரிய வியாபாரமாக இருக்குது.
அது மிகப்பெரிய ஃப்ராட். அது இந்த மக்கள் வந்து வேக்ஸ் இது எப்படி இதெல்லாம் வந்து அறியாமையினால தான் இந்த மாதிரி ஃப்ராடெல்லாம் நடக்குது. ஸோ அதுக்கு தான் நான் நிறைய விழிப்புணர்வு செஞ்சுட்டே இருக்கேன். ஸோ இதை புரிஞ்சுக்கணும், இந்த சயின்ஸை புரிஞ்சுக்கணும். இது நமக்கு இவ்வளவு தான், நமக்கு இப்படி தான் வரும், நம்ம ஜெனட்டிக் ஸ்டேட்டஸ் நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கோ அப்படி தான் நமக்கு இருக்கும், நம்ம இனம் எந்த இனத்தில் நம்ம பிறந்திருக்கோமோ அப்படி தான் இருக்கும். இப்போ இந்தியாவிலேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஈரோடு கோயம்புத்தூர் பக்கம்லாம் போனால் நிறைய பாடி ஹேர் நிறைய இருக்கும், பியர்ட் ஹேர் நிறைய இருக்கும். ராஜஸ்தான் ஜாட் பக்கம்லாம் போனால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு சில இடங்களில் சுத்தமாக இந்த அதே நம்ம அந்த இது ஃபார் ஈஸ்ட் அந்த பக்கம் அந்த மேகாலயா, நாகாலாந்து, அஸ்ஸாம் அங்கெல்லாம் போனால் பியர்ட் க்ரோத் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு 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 நாட்டுக்குள்ளே நிறைய ரேஷியல் டிஃப்ரென்ஸு, நிறைய ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது. சரி, இப்போ பெண்கள் நிறைய பேத்துக்கு அங்கங்கே இந்த பியர்டு அதனுடைய முடிகள் வரதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அவங்க சேவ் பண்ணிட்டு உடனே மஞ்சள் போட்டா, ஏன்னா அது திரும்ப வளராமல் இருக்கும், மஞ்சள் போட்டால் அது அப்படியே செட்டில்ட் ஆகிடும். இல்லைன்னா சின்ன வயசுல மஞ்சள் போடாமல் இருந்திருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு பியர்ட்லாம் முடி வருதுலாம் அவங்க நம்ம பேசுறது நிறைய கவனிக்கிறோம். அதுல வேற கஸ்தூரி மஞ்சள், ஜோதிகா மஞ்சள்னு அந்த மாதிரிலாம் நிறைய பிசினஸ்லாம் நம்ம பார்க்குறோம், விளம்பரங்களையும் பார்க்குறோம். அந்த மாதிரி அவங்களுக்குலாம் ஏன் அந்த மாதிரியான விஷயங்கள்? இப்போ அன்வான்ட் ஹேர் க்ரோத் வந்து உமனுக்கு இப்போ அதை நான் சொன்னேன் இல்லையா, தாடி மீசைங்கிறது ஆணுக்கான அடையாளம். அது பெண்ணுக்கு வரும்போது என்ன ஆகுது, அது அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பாங்கிற மாதிரி அது வந்து அவங்க பெண் வந்து ஆண் தோற்றம் அடைகிற மாதிரி இருக்குது. அப்போ அதுக்கு காரணம் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ். அவங்களுக்கு வந்து ஆண்மைத்தன்மைக்கான ஹார்மோன் வந்து ஒரு பெண்ணுக்கு அதிகமாக இருக்கும்போது அப்படி வரலாம். சில பேருக்கு வந்து ஹார்மோன் கோளாறுலாம் இல்லாமையே அவங்களுக்கு சில நேரம் வந்து முடி அதிகமாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப பூனை முடி மாதிரி தின்னாக இருக்கும். அது வந்து ஹைப்பர் ட்ரைகோசிஸ்ன்னு பேர். அது வந்து ஹார்மோன் சம்மந்தப்பட்டது இல்லை, அது அப்நார்மல் ஹேர் கிடையாது. அதை எவ்வளவு தான் நம்ம லேசர் பண்ணாலும் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை என்ன தான் நம்ம ஷேவ் பண்ணாலும் திரும்ப அந்த தின் ஹேர் வரும். நான் சொன்ன மாதிரி உடல் முழுவதும் முடி இருக்குது நமக்கு. நம்ம அனிமல்ஸாக இருக்கும்போது உடல் முழுவதும் முடி எப்படி இருந்ததோ அது நமக்கு இன்னமும் கண்டினியூ ஆகுது. தலையில் அதிகமாக இருக்குது, மற்ற இடங்களில் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதனால் அந்த தின் ஹேரை வந்து நம்ம எதுவும் நம்ம பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதை பண்ணவும் முடியாது. அதனால் நமக்கு எந்த பாதகமும் இல்லை. அப்பப்போ வேணால் ஷேவ் பண்ணிக்கலாம். இந்த திக் ஹேர் வருது இல்லையா, ஆண்களுக்கு வர்ற தாடி மாதிரியே திக்காக வரக்கூடிய முடி வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வருது. ஆண்மைத்தன்மைக்கான ஹார்மோன்ஸ், அதாவது இந்த டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து பெண்களுக்கு எப்போ அது இருக்காது, பெண்களுக்கு கம்மியாக இருக்கும். பெண்களுக்கு அதிகமாகும் போது அது இந்த மாதிரி பியர்ட் க்ரோத் திக்காக வரலாம். எந்த மாதிரி பெண்களுக்கு அது வரும் அப்படின்னா, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அது வரலாம். ரெண்டாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது. அந்த பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் இருக்கிறவங்களில் 90% பேருக்கு இந்த மாதிரி அன்வான்ட் ஹேர் க்ரோத் வரலாம். அது மாதிரி அவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குதா இல்லையான்னு பார்த்து அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸையும் கரெக்ட் பண்ணி இந்த அன்வான்ட் திக் ஹேரை, இந்த அன்வான்ட் ஹேர்லேயே 2 இருக்குது. ஒன்று திக் ஹேராக இருந்தால் தான் நம்ம ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி திக் ஹேராக இருந்துச்சுன்னா அது ஒரு டாக்டரோட ஆலோசனையின் பேரில் அதை வந்து நம்ம ஹார்மோன் டெஸ்ட்லாம் பண்ணி அது எதனால் வருதுன்னு பார்த்து அதையும் ட்ரீட் பண்ணி லேசர் மூலமாக அதை ரிமூவ் பண்ணலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது என்னன்னே தெரியாமல் எதை வேணாலும் முடி இருக்கோ இல்லையோ அவங்க பாட்டு பியூட்டி பார்லர்லேயே இப்போ லேசர்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் பண்ண வச்சு எடுத்துடுறாங்க எல்லாத்தையும். எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணுறாங்க, எதெல்லாம் பண்ணணுமோ அதை யாரும் போய் கரெக்டான இடத்துல பண்ணிக்கிறது இல்லை. ஸோ எப்போவுமே ஒரு மருத்துவருடைய ஆலோசனையின்படி கரெக்டாக அதை புரிஞ்சுக்கணும். அது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கான காரணம் என்ன, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். சரி, இப்போ இன்னொரு வந்து அந்த பெண்களுக்கே சரி, அந்த மீசையும் மாதிரி மீசைக்கு இதே சிக்கல் தானே சார்? மீசையும் அதே மாதிரி தான். அந்த பியர்ட் ஹேருங்கிறது மீசையை சேர்த்து தான். அந்த அன்வான்ட் ஃபேஷியல் ஹேர் அது மட்டும் தான். உண்மையிலேயே இந்த மஞ்சள் போட்டா முடி வளராதுன்னு ஒன்று சொல்றாங்களே, அது அந்த மித்து என்ன சார்? மஞ்சளுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்படி பார்த்தா மஞ்சள் விலையெல்லாம் எங்கேயோ போயிருக்குமே. ஸோ மஞ்சள்னால இப்பவுமே ஊர்களில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருக்கு, பெண்கள் எல்லாம் அதை பண்றாங்க. அதுக்கு காரணமா அவங்க சொல்றது அந்த ஃபேஸ்ல அந்த ஹேர்லாம் கொஞ்சம் இதை கொட்டிரும், வராமல் இருக்குங்கிறத அவங்க பிரதான காரணம். இது எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு 100 பேர் உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் காதில் ஒன்று சொல்லுவாங்க, கடைசியாக 100வது ஆள்கிட்ட வரும்போது அது வேற மெசேஜாக மாறி இருக்கும். அது இப்போ அந்த ஒரு சின்ன குரூப்லேயே அவ்வளவு சேஞ்சஸ் நடக்கும் ஒரு வார்த்தை ஒரு விஷயத்த சொல்லும்போது. அது மாதிரி இந்த மாதிரி அறிவியல் உண்மைகள்லாம் எதுக்கோ ஒன்றுக்கு பண்ண போய் வேற எதுக்கோ ஒன்றுக்குன்னு ஆகி போயிடுது. இப்படி தான் அறியாமையும் மூட நம்பிக்கைகளும் வளருது.
இப்போ ஏன் மஞ்சள் பூச ஆரம்பித்தாங்க அந்த காலத்துலேருந்து அப்படின்னா, நம்ம ஊரில் மஞ்சள் நிறைய விளையுது. மஞ்சள் வந்து ஒரு நல்ல ஒரு மங்களகரமான ஒரு கலரு, அது நல்ல ஒரு இது அப்படிங்கிற ஒரு அது வந்து நம்ம மத நம்பிக்கையின் அடிப்படையில் அப்படி இருந்திருக்கு. இப்போ ஏன் மஞ்சள் நிறைய பூசுகிறாங்க அப்படின்னா, நமக்கு நம்ம ஊர் மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு நம்ம கருப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை ரொம்ப ஜாஸ்தி. இந்த வெள்ளைக்காரன் வந்த பிறகு தான் இந்த மஞ்சள் பூசுகிற பழக்கம். அதான் அப்போ வெள்ளைக்காரங்கிறது வந்து இப்போ நம்ம 300 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் இல்லை, சங்க இலக்கியத்திலே வந்து நிறைய ரோமன், சைனீஸ் இதெல்லாம் இருந்திருக்கு, வணிக ரீதியான கனெக்ஷன்ஸ்லாம் இருந்திருக்கு, அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அப்போ நம்ம நார்த் இந்தியாவிலே நிறைய பேர் வந்து வெள்ளையாக இருந்திருக்காங்க, அதை இவங்கள விட கொஞ்சம் கலர் வந்து பிரைட்டாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு பிரைட் கலரை மூஞ்சில் பூசிக்கணும்னு சொல்லி தான் இது வந்திருக்கு. ரெண்டாவது வந்து மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினியாக பயன்பட்டுருக்கு. அப்போ அந்த காலத்தில் ஆன்டிபயாட்டிக், ஆன்டிசெப்டிக்லாம் இல்லாதனால மஞ்சள் பூசி வச்சா வீட்டில எல்லாம் வாசக்காலில் மஞ்சள் பூசுவாங்க, தரையை வந்து சாணியும் மஞ்சளும் போட்டு மெழுகி வைப்பாங்க. அப்போ பூச்சி பட்டையெல்லாம் உள்ளே வராது அப்படிங்கிற அது ஒரு அறிவியல் உண்மை தான். அது மஞ்சள் வந்து ஓரளவுக்கு ஆன்டிசெப்டிக் தான். அது அப்படி உபயோகப்படுத்துறது. இவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி மஞ்சள் பூசினா நம்ம பிரைட் ஆகிடுவோம், மஞ்சள் பூசினா அது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, மஞ்சள் பூசினா முடி வளராது, இப்படிலாம் மஞ்சள் எடுத்து மூஞ்சில் பூசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மஞ்சள் வந்து உள்ளுக்கு நம்ம சாப்பிட்டா நல்லது. மஞ்சளை நம்ம உணவில் சேர்த்துக்கிறோம். மஞ்சளை உணவில் சேர்த்துக்கும் போது என்னது, அது ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது. அது வந்து பலவிதமான வியாதிகளை வந்து அது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈவன் புற்றுநோயை கூட அது வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு மஞ்சள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. உணவில் சேர்த்துக்கிட்டால் மஞ்சள் ரொம்ப நல்லது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே மஞ்சளை இப்போ என்னென்னா, மக்கள் வந்து கிச்சனில் பார்க்குறது எது நல்லதுன்றதுக்கெல்லாம் மூஞ்சில் பூச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ மஞ்சள் எடுத்து முகத்தில் பூசுறதுனால நமக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து மஞ்சள் பூசினா ரொம்ப நம்ம கருப்பாயிடுவோம். ஏன்னா மஞ்சளில் ஃபியூரோக்ரோம் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்குது, அதனால தான் அந்த எல்லோ கலர் வருது. அந்த ஃபியூரோக்ரோம் வந்து ஒரு ஃபோட்டோ சென்சிட்டிவ் ஏஜென்ட்டு. அதாவது சூரிய ஒளியையோ இல்லை மற்ற ஒளியையோ நம்ம ஸ்கின் மேலே அதிகமாக ஈர்க்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. ஸோ அதனால் மஞ்சள் பூசிட்டு நம்ம வெயிலில் போனாலும், அதான் மஞ்சள் பூசினவங்கெல்லாம் கொஞ்ச நாளில் வந்து ஒரு மாதிரி ப்ளூயிஷ் பிளாக் ஆகிடுவாங்க. அந்த மஞ்சள் பூசின பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருநீளமாக ஆகிடும் முகம் பூரா. இது வந்து அவங்க எதுக்காக ஃபேர் ஆகணும்னு நினச்சி தடவுனது, அல்டிமேட்லி அவங்க ரொம்ப டார்க் ஆகிடுவாங்க இருக்கிற கலரை விட. ஸோ அதனால் இந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய அந்த ஃபியூரோக்ரோம் தான் அதுக்கு காரணம். ஸோ இது சரியான எதுக்காக உபயோகப்படுத்தணுமோ அதை புரிஞ்சுக்காமல் இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தினால தான் இந்த ப்ராப்ளம். சார், இன்னொன்று இந்த த்ரெட்னிங் பண்ணுறது ஒன்று, இன்னொன்று இந்த மருவெல்லாம் த்ரெட் போட்டு இப்படி கட் பண்ணுவாங்க, ரத்த சப்ளை கட் ஆகும், அது அப்புறம் மருக்கு விழுந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உண்மையிலேயே இந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டு தான்? ரொம்ப கிளவராக அது நம்ம இண்டிஜினஸ்ன்னு சொன்னாங்க, இந்தியன்ஸுக்கே ரொம்ப இந்த மாதிரியான ஒரு அதிமேதாவித்தரமான ஒரு இதெல்லாம் யோசனைகள்லாம் வரும். அது பண்ணலாம், அது வந்து அறிவியல் பூர்வமாக அதை இது பண்ணால் அது எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் அப்படி தான் வந்திருக்கு. ஆனால் இது அப்படி இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு மருவை வந்து நூலை வச்சு முடியெல்லாம் வச்சு கட்டுவாங்க, இன்னும் பலமாக இருக்கணும்னு யானை முடியெல்லாம் கட்டுவாங்க. அதெல்லாம் கட்டுனா என்ன ஆகும்னா, அந்த அந்த அதனுடைய கழுத்து பகுதியில் கட்டும்போது அதுக்கான ரத்தம் போகாதுல்ல, அந்த ஸ்கின் டேக் இருக்குல்ல, அந்த தோலில் வர முடிச்சுகள், அதுக்கான ரத்தம் போகாது, அது அப்படியே உதிர்ந்துரும். ஓகே, ஆனா நிறைய மரு இருக்கிறவங்க அங்கங்க அது என்ன ஆகும்னா, அப்படி கட்டும்போது அது இன்ஃபெக்ட் ஆகி மேற்கொண்டு ஒரு பெரிய புண்ணாயிடும். ஸோ அதெல்லாம் வந்து அழகாக அதுக்கான பர்டிகுலர் லேசர் இருக்குது, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அழகாக அதை எடுத்துடலாம். அது ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அதை எடுக்கணும் அப்படிங்கிறத விட ஏன் அந்த மரு வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒருத்தருக்கு மரு வந்து ஒரு 20 மருவுக்கு மேலே இருக்குது, வேறு ஷேப்பில் வேறு கலரில் இருக்குது அப்படின்னா அவர் நிச்சயமாக அவருக்கு சுகர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். ப்ரீ டயபெட்டிக். ஆமாம், நம்ம தோலில் வரக்கூடிய எல்லாமே ஒரு அறிகுறி தான், உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வெளியில் காட்டக்கூடிய அறிகுறி. ஒரு 40க்கு மேலே ஒருத்தருக்கு மரு இருக்குது அப்படின்னா அவர் நிச்சயமாக டயபெட்டிக்னு அர்த்தம். அவருக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கலாம், டயபெட்டிஸ் இருக்கலாம், அவருக்கு பிபி வர வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பல வாழ்வியல் கோளாறுகள்னு சொல்கிறோம்ல, லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ், அது வருதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த த்ரெட்டிங் பண்ணுறாங்கல்ல, அப்போ அவங்க நூலை வந்து வாயில் வச்சுக்கிட்டு இப்படி பண்ணி எடுப்பாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க கை மூலமாக வாய் மூலமாக நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வரலாம். இந்த பாலுண்ணின்னு சொல்கிறோம்ல, மொலஸ்கம் கண்டேஜியோசம், வைரல் வார்ட்டு, இந்த அதிகமாக பரவக்கூடிய வார்ட்டு, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அதில் வரலாம். அதை விட பெஸ்ட்டு வந்து அவங்க ட்ரிம் பண்ணி ஷேவ் பண்ணிக்கிறது தான்.
ஸோ இது எல்லாமே வந்து அதில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை புரிஞ்சுக்கிட்டு சேஃபாக நம்ம உபயோகப்படுத்தணும். சார் இன்னொன்று வந்து இந்த அண்டர் ஆர்மில் இருக்கிற ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுற இந்த ஒரு பேஸ்ட் மாதிரி ஒட்டி நம்ம ரீல்ஸ்லாம் நிறைய பார்க்குறோம். அப்படியே பிச்சு எடுப்பாங்க, பெயின் அவ்வளோ இதாக இருக்கும். அது ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு நம்ம அதை ட்ரபிள் கொடுக்குறோம் சார்? அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஆபத்தானது, பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். அது எப்படி பண்ணிக்கிறாங்கன்னே தெரியல. அதெல்லாம் வந்து இந்த ஹாட் வேக்ஸு, கோல்டு வேக்ஸ் போட்டு எடுக்கிறது, அப்புறம் இந்த கெமிக்கல் ஹேர் ரிமூவர்ஸ் போட்டு எடுக்கிறது, அதெல்லாம் தேவையே இல்லை. ஷேவ் பண்ணாலே போதும். இன்னைக்கு வேக்ஸ் போறது ரொம்ப காமனா இருக்கு சார். எல்லா பெண்களும் எங்கேயாவது பாடி வேக்சிங்லாம் பண்ணிக்கிறாங்க. ஷார்ட் ட்ரெஸ் போடணும் அப்படின்னா உடனே பார்லர் போய் வேக்ஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. அந்த வேக்ஸ் எவ்வளோ விஷயம்? அதுவும் ரொம்ப ஆபத்தானதுதான். போத் ஹாட் வேக்ஸாக இருந்தாலும் சரி, கோல்டு வேக்ஸாக இருந்தாலும் சரி, அப்ளை பண்ணிட்டு இப்படி வேகமாக அவர்கிட்ட பிக்கும் போது ட்ரொமேட்டிக்காக அந்த முடி பூரா பிச்சுக்கிட்டு வரும். அந்த முடியினுடைய வேரில், அதாவது முடியுடைய வேர் உள்ளதாக இருக்கும், அந்த ஹேர் பல்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த முடியினுடைய அடிப்பகுதி, அதை வந்து பிச்சுக்கிட்டு வரும். அது அடித்தோலில் இருக்குது, அது அப்படியே பிச்சுக்கிட்டு வரும். அப்போ எப்படி வந்து ஸ்கின்னுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும்? அப்படி வரும்போது தோலுமே மேலே தூக்கிட்டு அதில் ஒரு பம்ப்ஸ் மாதிரி வரும். அது பேர் சூடோ ஃபாலிகுலைட்டிஸ்ன்னு பேர். அது வந்து நாளடைவில் இது தொடர்ந்து பண்ணுறவங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக அசிங்கமாயிடும். ஸோ ஸ்கின் ஃபுல்லாக ஒரு மாதிரி ரொம்ப அருவருக்கத்தக்க தோற்றம் வந்துடும். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. ஷேவ் பண்ணுறது தான் தி பெஸ்ட்டு. ஷேவ் பண்ணுறது வந்து ஸ்கின்னுக்கு எந்த டேமேஜும் கிடையாது, முடியை மட்டும்தான் எடுக்கும். இப்போ நிறைய சாஃப்ட் ரேசர்ஸ்லாம் வந்துருச்சு. என்னால் அடிக்கடி ஷேவ் பண்ண முடியாதுன்னா அவங்க லேசர் மூலமாக ரிமூவ் பண்ணிக்கலாம். எய்தர் ரேசர் ஆர் லேசர், இதுதான் சேஃபஸ்ட். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது.